ليضل عن سبيل الله بغير علم. قال النبي صلى الله عليه وسلم: لا تزول قدم ابن آدم يوم القيامة حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما بلاه، وعن ماله من أين اكتسبه، وفيما أنفقه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கிய இந்த வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்: லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஆதமுடைய மகன் மனிதனுக்கு 4 கேள்விகளை முன்வைப்பான். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய பாதத்தில் ஒரு எட்டை கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது. அதிலே முதலாவது கேள்வி: அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. உனக்கு நான் வயதை கொடுத்திருந்தேனே, அந்த வயதை எவ்வாறு நீ கழித்தாய்? வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உனக்கு வழங்கிய வாலிபத்தை, வயதை குறித்து முதல் கேள்வி. இரண்டாவது, அந்த வயதிலே முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய வாலிப பருவம், அந்த பருவத்தை குறித்து அல்லாஹ் தஆலா இரண்டாவது கேள்வி கணக்கை கொடுப்பான். மூன்றாவது, அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு. உனக்கு நான் வழங்கிய பொருளாதாரத்தை, அந்த பொருளாதாரத்தை எவ்விதம் ஈட்டினாய், அதை எந்த வழியிலே செலவழித்தாய்? வமாதா உமில ஃபீமா இல்மிஹி. உனக்கு நான் வழங்கிய கல்வியை நீ எந்த விதத்தில் அமல் செய்தாய்? 4 கேள்விகள். முதலாவது வயதை குறித்து, இரண்டாவது வாலிபத்தை குறித்து, மூன்றாவது பொருளாதாரத்தை குறித்தும், நான்காவது கற்றதன்படி அமல் செய்தாயா என்ற இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மனிதன் ஒரு அடியை கூட நகர்த்த முடியாது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலே முக்கியமான பகுதி வாலிப பருவம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வாலிபத்தை குறித்து குர்ஆனிலே கூறும் பொழுது குவ்வா, அது ஒரு ஆற்றல் மிக்க பருவம் என்பதாக குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃப். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களை பலகீனமாக படைத்தான். கருவறையிலிருந்து பலகீனமாக, குழந்தை பருவத்திலே அந்த குழந்தை பலகீனமாக இருக்கும். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா. அந்த குழந்தை பருவத்தில் இருந்து குவ்வா, ஆற்றல் மிக்க பருவத்திற்கு உங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அந்த ஆற்றல் மிக்க பருவம் என்பது வாலிப பருவம் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு 15 வயதிலிருந்து ஒரு 40 வயது வரை, 35-40 வயது வரை இந்த இளமை வாலிப பருவம் என்பது ஒரு மனிதனுக்கு நீடிக்கின்றது. இந்த பருவத்தை ஒரு 25 ஆண்டு காலங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது குவ்வா, ஆற்றல் மிக்க பருவம் என்பதாக கூறுகின்றான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வதன் ضعفன் வ ஷைபா. பின்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மீண்டும் உங்களை
பலகீனமான வயோதிகமான ஒரு பருவத்திற்கு நகர்த்தி விடுகின்றான் என்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது இளமை பருவம், வாலிப பருவம், அடுத்து வயோதிகம். இந்த படித்தரங்களை மனிதன் கடப்பதை சொல்லும் பொழுது இந்த வாலிப பருவத்தை குறிப்பிடக்கூடிய இறைவன் அது ஆற்றல் மிக்க பருவம் என்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். பொதுவாக எல்லோருமே அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பருவம் வாலிப பருவம். குழந்தையும் சரி, நாம் வாலிபனாக ஆனால் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று கனவு காணுவார்கள். வயோதிக பருவத்தை அடைந்தவர்களும் சரி, நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் வாலிப பருவத்திலே இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுவார்கள். அரபியிலே ஒரு கவிதை சொல்வார்கள், ஒரு வயோதிகர் கவிதை பாடுவதாக அரபியிலே ஒரு கவிதை வருகின்றது. ஒரு நாள் எனக்கு வாலிபம் திரும்ப வர வேண்டும். ஒரு வயோதிகர் 90 வயசுல பாடுற, ஒரு நாள் எனக்கு வாலிபம் திரும்ப வர வேண்டும். அந்த வாலிபத்தினத்திலே நான் சொல்ல வேண்டும், இந்த வயோதிகம் என்னை எந்த அளவுக்கு சிரமப்படுத்தியது என்பதை அந்த வாலிபத்தினத்திலே சொல்ல வேண்டும் என்பதாக அந்த வயோதிகர் பாடுவதாக அரபியிலே ஒரு பழமொழியை சொல்வார்கள். ஆக கண்ணியமானவர்களே, பருவம், இந்த வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். வாலிபமாக இருந்து அந்த வாலிபமாகவே இந்த உலகத்திலே வாழ முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதை போல குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், நடுத்தர பருவம் என்று ஒன்று இருக்கின்றது. 40 வயதை கடந்தால் அது ஒரு நடுத்தர பருவம் என்பதாக சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் வயோதிகம், 50 வயதை கடந்துவிட்டால் அது வயோதிகமாக ஆகிவிடுகிறது. ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதை ஒரு சக்திமிக்க பருவமாக சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பருவத்திலும் வாழுவதை துஆ செய்திருக்கின்றார்கள். வாலிபமாகவே இருந்து வாலிபத்திலே மரணித்து விட வேண்டும் என்பது அல்ல. வயோதிகமும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அருள் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தில் அழகாக குறிப்பிடுவாங்க, வயது முதிர்வதை பற்றி கவலைப்படாதீர்கள், யாருக்கும் பலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை. சில பேர் வாலிபத்திலே மூத்தாகி வருகிறாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதனால் வயது முதிர்வு என்பதும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார், அனஸ் காதிமுக்க வதுல்லாஹ லஹு கால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய குழந்தையாக இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வந்து, நாயகமே, உங்களுடைய பணியாளராக என்னுடைய இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன குழந்தை, சின்ன பையன், அந்த பையனை உங்கள் பணிவிடைக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது இருக்கும் பொழுது ஒரு உதவியால் தேவைப்படுகின்றது. தங்களுடைய வேலையை அதுவரை தாங்களே செய்து வந்தார்கள். அந்த 50 வயதை கடக்கும் பொழுது அவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படுகின்றது. அதனால் உதவியால் தேவைப்படுகின்றது. அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய குழந்தையை அழைத்து வந்து, ஹாதிமுக்க வதுல்லாஹ லஹு, என்னுடைய மகன் அனஸை நீங்கள் பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்ட பொழுது, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வலதஹு வ அத்தில் உம்ருஹு, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த அனஸுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக்கி தரட்டும், வ வலதுஹு, அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை அதிகமாக தரட்டும், வ அத்தில் உம்ருஹு, அவருடைய வயதை ஆயுளை அதிகமாக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். சஹாபாக்களிலே அதிக ஆயுளோடு வாழ்ந்தவர்கள் செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய வயது 120. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொருளாதாரத்திற்காக துஆ செய்தார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான்.
எல்லோருடைய வயதிலும் ஒருபோதும் மழையும் பொழுது செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விவசாய நிலத்தில் மட்டும் 2 போகம் விளைச்சல் அறுவடை செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்தை 2 மடங்காக ஆக்கி கொடுத்தான். அதே போன்று அதிகமான பிள்ளை செல்வங்களை, பேரன் பிள்ளைகள் கொள்ளு பேரன்களை அவர்கள் பார்த்து மரணித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஆயுளுக்காகவும் துஆ செய்திருக்கின்றார்கள். இந்த ஆயுட்காலத்திலே மிக முக்கியமான காலம் இந்த வாலிப பருவம். ஷைத்தான் அதிகமாக வழிகெடுப்பதும் இளைய சமுதாயத்தினர் தான், வாலிபர்களை தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் இடத்திலே அவன் சபதம் ஏற்று வந்தான். வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபல யுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆம் வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ் வல உதில்லன்னஹும் மனிதர்களை நான் வழிகெடுப்பேன். வல ஆமுரன்னஹும் அவர்களுடைய உள்ளங்களிலே ஆசையை, தீய எண்ணங்களை விதிப்பேன். வல ஆமுரன்னஹும் அவர்களுக்கு தீமைகளை செய்ய சொல்லி நான் தூண்டுவேன். ஃபல உபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ் அல்லாஹ்வின் படைப்பினங்களிலே மாற்றம் செய்ய சொல்லி அவர்களை நான் தூண்டுவேன் என்பதாக ஷைத்தான் இறைவனிடத்திலே சபதம் ஏற்பதாக குர்ஆன் கூறுகின்றது. ஷைத்தான் எல்லோரையுமே வழிகெடுப்பான். அதிலும் குறிப்பாக இந்த இளைஞர்களை, வாலிபர்களை மிக எளிதில் வழிகெடுத்து விடுவான். பொதுவாக சக்தியும் அறிவாற்றலும் அதிக ஆற்றலும் வெளிப்படக்கூடிய அந்த தருணத்திலே எந்த விஷயத்தை விதைத்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு துணிச்சலிலே வாலிபர்கள் இறங்கி விடுவார்கள். அதனால் வாலிபர்களை குறிப்பாக ஷைத்தான் அதிகமாக வழிகெடுக்கின்றான். வழிகெடுக்கக்கூடிய சாதனங்கள் இன்று சொல்லவே தேவையில்லை, பெருகிவிட்டது. முன்னாடிலாம் ரேடியோ என்று இருந்தது, அப்புறம் அப்படியே டிவியாக மாறியது. இன்று செல்போன் ஒன்று போதும். இருந்த இடத்திலிருந்தே, பூட்டிய அறை வைத்தே ஒருவரை கெடுத்து குட்டி சவுராக்குவதற்கு இந்த செல்போன் என்பது போதுமான ஒரு கருவி. அனைத்து அனாச்சாரங்களும், அனைத்து விதமான தீமைகளும் அந்த செல்போனிலே நிரம்பி கிடைக்கின்றது. ஆபாச வீடியோக்களும் ஆபாச படங்களும் நிரம்பி இருக்கின்றது. செல்போனில் சாதாரணமாக வச்சுக்கிறோம். நாம் குழந்தைகளை இடத்திலே சாதாரணமாக கொடுக்கின்றோம். யூடியூப்ல ஏதாவது ஒரு பொம்மை படங்களை பார்ப்பாங்க அப்படின்ட்டு குழந்தைகள் இடத்துல சாதாரணமாக கொடுத்துறோம். அந்த செல்போனில் எவ்வளவு ஆபத்துக்கள் நிரம்பி இருக்கின்றது என்பதை நாம் உணர்வதில்லை. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அசிங்கமாக ஆடக்கூடிய, ஆபாசமாக பேசக்கூடிய வசனங்களை பார்க்கின்றார்கள். அசிங்கமாக அவங்களை ஆட்டி ஆடக்கூடிய பல வீடியோக்களை காணுகின்றார்கள். அதை பார்த்து அந்த சின்ன குழந்தைகள் அதே போன்று பாடுவது, மோசமான வரிகளை டைலாக் என்ற பெயரிலே சொல்லக்கூடிய அந்த வீடியோக்களை காணக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த டைலாக் அவங்களும் சொல்றாங்க. மோசமான வரிகளை, மோசமான வார்த்தைகளை பேசுகின்றார்கள். இரட்டை அர்த்தங்கள் வரக்கூடிய பாடல்களை சர்வசாதாரணமாக பாடுகின்றார்கள் குழந்தைகள். காரணம் செல்போன். அவங்களுக்கு தெரியல இது தவறா சரியா என்று. பிரித்து பார்த்து பகுத்து பார்த்து உணரக்கூடிய பருவம் அல்ல அவர்களுடைய பருவம், அந்த வயது. ஆனால் வாலிபர்கள் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இதை சர்வசாதாரணமாக சிறு குழந்தை, இந்த பிராயத்திலே பார்க்கக்கூடிய குழந்தைகள் வளர்ந்ததும் அதை தெரிந்து பார்ப்பார்கள். அது இன்னும் மோசம். இன்று வாலிபர்களிடத்திலே செல்போன் இருக்கின்றது. அந்த செல்போனில் எத்தனை காட்சிகள், எத்தனை ஆபாசங்கள். ஒரு நாளைக்கு ஆபாச வீடியோக்கள் மட்டும் சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு நாளும் புதிதாக 250 முதல் 300 வரை புதிதான வீடியோக்கள், ஒவ்வொரு நாளைக்கும் 300 வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் இது போன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த செல்போனில் தான் எல்லா வீடியோக்களும் அப்லோட் செய்யப்படுகின்றது. இந்த வீடியோக்களை பார்ப்பவர்களில் எல்லோரும் பார்க்கிறாங்க. அது அதிக எண்ணிக்கை வாலிபர்கள், வாலிபமான ஆண்களும் பெண்கள்.
நாம் நம்முடைய குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் இந்த செல்போனை கொடுக்காமல் அவர்களுக்கு பழக்க வேண்டும். எவ்வளவு அனாச்சாரங்களும் ஆபத்துக்களும் இந்த போனில் நிரம்பி இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக சந்தித்து பேசும் பொழுது அவர்கள் அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள். யாராவது நம்மளை பார்க்குவாங்களோ, நம்மளை பார்த்து நம்முடைய பெற்றோர்களிடத்தில் போய் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அச்சப்படுவாங்க. ஆனால் செல்போனில் அந்த அச்சம் என்பது இல்லை. வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனோடு ஒரு பெண் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எத்தனை சமூக வலைதளங்கள், எங்கேயோ இருக்கக்கூடிய ஆணிடத்தில் பேச முடிகின்றது. இரவு முழுக்க அவர்கள் மெசேஜ்கள் பரிமாறி இரவு முழுக்க அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். எந்த விதமான தடையும் இல்லை, யாரும் பார்க்க போறதில்லை. வெளியில் இரண்டு ஆண்கள் சந்தித்துக் கொள்வதை விடவும் சமூக வலைதளங்களில் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஆண் பெண்களின் அந்த உறவு மிகவும் ஆபத்தானது. இரவு முழுக்க பேசுகின்றார்கள். இன்னும் கேவலம் என்னவென்றால், ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் வீடியோக்களை ஆன் செய்து கொள்கின்றார்கள். அங்கிருந்து அந்த பெண்ணை இவன் பார்க்கின்றான், இங்கிருந்து அந்த ஆணை அவள் பார்க்கின்றான். இப்படி இரவு முழுவதும் கழிந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சாதாரணமான பாதிப்பு அல்ல, இதனால் சமூகத்திலே மிகப்பெரிய அனாச்சாரங்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படுகின்றது. குறிப்பாக வாலிபர்களிடத்திலே நாம் இந்த 3 விஷயத்தை அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை பயிற்றுவிக்க வேண்டும். மார்க்கத்தின் தேவையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மார்க்கம் என்றால் என்ன, நம்முடைய இஸ்லாம் என்ன, எவ்வளவு உயர்ந்த மார்க்கம், நம்முடைய இஸ்லாம் எதை போதிக்கின்றது, எதையெல்லாம் தடுக்கின்றது, எது ஹராம் எது ஹலால் என்பதை நம்முடைய குழந்தை பருவத்தில் இருந்தே அவர்களுக்கு மார்க்க கல்வியை புகட்ட வேண்டும். இரண்டாவது, கல்வியிலே சிறந்து விளங்கியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அவருடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நல்ல விளையாட்டுக்கள் இருக்கின்றது, அது போன்ற துறைகளில் அவருடைய கவனத்தை திருப்ப வேண்டும். படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதற்கு என்ன வழி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்போன்கள் நாம் கண்காணிக்க வேண்டும். அந்த செல்போன்களிலே என்ன செய்கின்றார்கள், இரவு ஒரு டைமுக்கு மேல் அவர்கள் செல்போன் பார்த்தால் அவர்களை நாம் கண்டிக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் கூட, எவ்வளவு முக்கியமான வீட்டு பாடமாக இருந்தாலும் கூட, 1 மணிக்கு மேல் அவர்களை நாம் செல்போன் உபயோகிப்பதை விட்டும் அவர்களை தடுக்க வேண்டும். இன்று சாதாரணமாக இந்த செல்போன்களில் மிகப்பெரிய அனாச்சாரங்கள் மசிங்களும் பரவிக் கொண்டிருக்கின்றன. சர்வசாதாரணமாக பேசுகின்றார்கள், அப்படியே பேசி அவர்களுக்குள் காதலாகின்றது. அப்படியே காதலாகி வேற்று மதத்தவர்களோடு ஓடி போகக்கூடிய மிக கேவலமான நிலை உருவாகிறது இந்த செல்போன்லாம். சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க அப்படியே அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறது, மெசேஜ் பண்ணுறது, இப்படியே பேசி பழகி செல்போனில் தொடர்பு ஏற்பட்டு தனிமையில் சந்திப்பது, இது போன்ற பல அனாச்சாரங்கள் இந்த செல்போனினால் ஏற்படுகிறது. குறிப்பாக வாலிபர்களிடத்திலே போதை பழக்கம் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணியாக இந்த செல்போன்கள் இருக்கின்றது. அதை ஒரு பெருமையாக நினைக்கின்றார்கள். திருத்தணியில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் திருத்தணியில் ஒரு வடநாட்டு இளைஞரை பிடிச்சி வெட்ரா மாதிரி ரீல்ஸ் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க சில வாலிபர்கள். நமக்கெல்லாம் தெரிந்த நியூஸ் தான். அத்தனை பேரும் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள். அவன் அதற்கு இணங்கவில்லை என்பதற்காக ஆயுதங்களை வைத்து தாறுமாறாக அந்த பையனை அடிக்கிறாங்க, அந்த வாலிபரை அடிக்கின்றார்கள். வட மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர். இப்படி தெரிந்து ஒன்று தெரியாமல் பலவிதமான ஆபத்துக்களும் அபாயங்களும் நடக்கின்றது. இதை பெருமையாக கருதுகின்றார்கள். இதுதான் சமூகத்தின் அவலம். ஒரு போதை பொருள் என்பது
எவ்வளவு அவமானமானது, எவ்வளவு அசிங்கமானது, நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு குற்ற உணர்வு இருந்தால் அவன் தெரிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதை பெருமையாக நினைக்கின்றார்கள். போதைக்கு அடிமைப்பட்டிருப்பதை, போதைக்கு அடிமைப்பட்டிருப்பவர்களுக்கென்று ஒரு ஸ்லாங், ஒரு பாஷை, ஒரு மொழி இருக்கின்றது. அந்த மொழியில் பேசுபவர்களை மிகவும் பெருமையாக நினைக்கின்றார்கள். அதை ஒரு ரீல்ஸா எடுத்து போறது, என்னென்னவோ பேர். அது அடிமைப்பட்டிருப்பவர்கள் அவர்களுடைய ஹேர் ஸ்டைலிலிருந்து, அவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து எல்லாமே சமூகத்திற்கு அபாயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள். புள்ளிங்கோ, அவங்க பேரே புள்ளிங்கோ தான். இளைஞர்கள் வாலிபர்களோட புள்ளிங்கோ, நியூஸ்ல போட்டாலே புள்ளிங்கோ தான் போடுறாங்க. அப்படியே இந்த ட்ரெயின்ல ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டு காலில் தேய்ச்சிக்கிட்டே வராங்க பிளாட்பாரத்தில். உயிரை பற்றிய எந்த பயமும் இல்லை. வாலிபத்தில் இருக்கின்றோம், சக்தி பெற்ற பருவத்தில் இருக்கின்றோம் என்ற துணிச்சலில் என்னென்னோ செய்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கின்றார்கள். வேகமா ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புடைய ஒரு 2 லட்சத்துல உள்ள ஒரு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வீலிங் செய்கிறாங்க. வீலிங் செய்து போறார்கள். அதிலே பல பேருடைய உயிர் போய்விடுகின்றது. மிக எளிதாக போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். சின்ன குழந்தைங்க பார்க்குதுங்க, ஓ இப்படித்தான் வாழணும் போல. அடுத்த தலைமுறையும் கெடுவதற்கு இவர்கள் காரணமாக விடுகின்றார்கள். இப்படித்தான் வாழணும் போல, இப்படி வாழ்வதுதான் கௌரவமான வாழ்க்கை போல, அசிங்கமான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை. அவர்களுடைய ஹேர் ஸ்டைலில் இருந்து, அவர்கள் உடுத்தக்கூடிய உடையில் இருந்து, அவர்கள் பேச்சில் இருந்து, அனைத்துமே அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். பல பேர் இளம் வயதிலே உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். போதையினால், வேகமாக வாகனங்களை ஓட்டுவதனால் வரக்கூடிய விபத்தினால், இப்படி சிறு வயதிலேயே மரணத்தை தரக்கூடிய அவர்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு பெண்கள் ரீல்ஸ் போடுறேன், டான்ஸ் ஆடுறேன் அப்படின்ட்டு வீடியோக்களை ஃபோனில் அப்லோட் செய்கிறாங்க. புர்கான்ட்டு போன வாரத்தில் கூட ஃபேமஸாக ஒரு பொண்ணு புர்கான்ட்டு டான்ஸ் ஆடுறது அந்த ஊரில் உள்ளவங்க கண்டிக்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கல, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு உங்கள் பொண்ணு டான்ஸ் ஆடுது, இதெல்லாம் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னால், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன்னா ஊரில் யாருமே இல்லையா, அவங்க அது செஞ்சாங்களே, அந்த வீட்டில் அந்த திருட்டு நடந்துச்சு, இந்த வீட்டில் விபச்சாரம் நடந்துச்சு என்று மற்றவர்களை குறை காணுகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு. ஒரு திருடனை பிடிச்சி நீ ஏன் திருடுற அப்படின்னு கேட்டா, நான் மட்டுமா திருடுறேன், அவன் திருடலையா, அவன் விசாரம் பண்ணலையா, அவன் கொலை செய்யலையா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு ஆபத்தான அபாயமான போக்கோ, அது போன்று ஒரு தவறை செய்து அந்த பெண்ணை சுட்டி காட்டப்படுகின்றது. அந்த பெண் சொல்கின்றார், ஊரில் நான் மட்டும்தான் இந்த மாதிரி செய்யலாம். அது எவ்வளவு கண்ணியமான ஆடை. புர்கா என்பது, ஃபர்தா என்பது எவ்வளவு கண்ணியமான ஆடை. அந்த ஆடையை நாம் கேவலப்படுத்துகின்றோமே என்ற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை. எவ்வளோ இஸ்லாமிய பெண்கள் படங்கள்ல நடிக்கிறாங்க, சீரியல்ல நடிக்கிறாங்க, அதெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் கேட்கறது இல்லை, அது அவங்களோட இது. ஆனால் கண்ணியமான இந்த ஆடையை அணிந்து கொண்டு செய்தால் அது தவறு அல்லவா? இதை கூட உணராமல் எவ்வளவு வீடியோக்களை அப்லோட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆபாசமான நடன அசைவை வெளிப்படுத்துவது, ஆபாசமான பாடல்களை பாடுவது, புர்காவை அணிந்து கொண்டு. ஒருத்தன் சாமியாருடைய கழிச்சுக்கிட்டு ஒரு டாஸ்மாக்ல இருந்து சாராயம் குடிச்சா கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. ஒரு சாமியார் அல்லது ஒரு பாதிரி அவர் போய் டாஸ்மாக்ல இருந்து சாராயம் குடிச்சா கேட்பாங்க. அல்லது ஒரு இமாம் இந்த கோலத்தில் தாடி வச்சுட்டு ஒரு ஜுப்பா போட்டுட்டு போய் டாஸ்மாக்ல நின்று சாராயம் கொடுத்தால் கேட்பார்கள். காரணம் அந்த உடைக்கான கண்ணியம். இது அடையாளம், ஒரு மதத்திற்கான அடையாளம், அந்த உடைக்கான கண்ணியம் என்று இருக்கின்றது. அதுபோன்றுதான் புர்கா என்பது. இந்த புர்காவை போட்டு நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த பார்வை கொண்டுதான் பார்க்கப்படும். இஸ்லாமிய அடையாளத்தை நாம் சீர்குலைக்கிறோம், அதனுடைய கண்ணியத்தை குறைக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் புர்காவை போட்டுக்கொண்டே ரீல்ஸை போடுவது.
இதுவெல்லாம் சமூக வலைதளங்களால் வரக்கூடிய ஆபத்துக்கள். எத்தனையோ இது. போன வாரம் ஒரு பெண் புர்கா அணிஞ்சு கொண்டு கேரளா என்னை ஒரு ஆண் இடிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி போட்டாங்க. அந்த ஆணை குறித்து கண்டித்து இருக்கலாம், அல்லது மற்றவர்களிடத்தே சொல்லி இருக்கலாம், ஒரு அறை இருக்கலாம், அங்கே முடிந்திருக்கும். அவன் என்னை இடிக்கிறான் என்று பின்னால் நின்று கொண்டு ஒரு வீடியோவை பிடித்து அப்லோட் செய்கின்றான். அவன் கொஞ்சம் மான ரோஷம் உள்ள ஆள் போட்டது நம்மால் தான், முஸ்லீம் தான், புர்காலாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதை போடுறதால ஒரு பெருமை, என்னை இடிக்கிறான் அப்படின்னு போடுறதால என்ன பெருமை இருக்குது. அதை போடுறாங்க, அந்த வீடியோவே வைரல் ஆகுது. அதை பார்க்கக்கூடிய அந்த கண்ணியமான என்னதான் இருந்தாலும் சில நேரத்தில் ஒரு செய்கிறது தப்பே இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலே அது தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர்க்க வீட்டில் இருக்கிறவங்களே தண்டிக்கும் பொழுது அவன் அவமானம் தாங்கக்கூட முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறான் அந்த ஆண். இப்பொழுது அந்த பெண்ணின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த செல்போனில் இருக்கக்கூடிய தீமைகள் 1000. நன்மையே இல்லையா அப்படின்னா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸி வ இஸ்முஹுமா. நாயகமே, போதை தரக்கூடிய விஷயங்களை குறித்து உம்மிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். அதனுடைய நன்மையை விட அதனுடைய பாதிப்புகள் அதிகம். அதே போன்றுதான் இன்னைக்கு செல்போன் சமூக வலைதளங்களில் நன்மையை விட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதிலிருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு மார்க்க கல்வியை சரியான முறையிலே புகட்ட வேண்டும். கல்வியிலே அதிக கவனம் எடுத்து படிப்பதற்கான வழிமுறைகளை நாம் காட்டித்தர வேண்டும். அவர்களுடைய சமூக வலைதளங்களின் நடவடிக்கைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லா விதமான தீமையை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய